வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மரத்தை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது பார்க்கும்போது உங்களுக்கு செடி மாதிரி தான் தெரியும். கிட்டத்தட்ட இது ஒரு 3 வருஷம் 3 இயர்ஸ் ஓல்டு ஒரு மேங்கோ பிளான்ட் ட்ரீ. ஓகேவா? நான் மேக்ஸிமம் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா தாய் ஆல் டைம் மேங்கோ. ஓகேங்களா? இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. ஓகேங்களா? தாய் ஆல் டைம்னா தாய் மீன்ஸ் தாய்லாந்து. நான் கூட ஸ்டார்டிங்கில் தாய் செடியிலேருந்து உற்பத்தி பண்ண செடின்னு நினச்சேன். இது கிடையாது. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்குங்க. ஓகேவா? இந்த மாங்காய் மரத்தினுடைய வேலையே பார்த்திங்கன்னா 365 நாளும் நம்மளுக்கு கண்டிப்பாக காய் கொடுக்கும். ஏன் இவ்வளோ ஷுவராக சொல்கிறேன்னு, நம்ம தோட்டத்தில் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ பிஞ்சு இது டிசம்பர் மந்த்து. இந்த சமயத்தில் பிஞ்சு இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஹைப்ரிட் ஐ மீன் இந்த பெங்களூரான்னு ஒரு டைப் பெரிய மாங்காய் இருக்கும் இல்லையா? அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சீசன்லேயும் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. ஓகேவா? அதுக்காக நம்ம அந்த சீசனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய மருந்து கொடுத்து அந்த சம்மரில் காய்க்காமல் இந்த மாதிரி அன்சீசனில் காய்க்கிற மாதிரிலாம் இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் நம்ம தோட்டம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னு உங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. இது நம்ம அந்த மாதிரி ஆக்சுவலி நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தே நம்ம கொடுக்கறதில்ல. அதெல்லாம் எங்கே நம்ம அந்த மாதிரி காய்க்கிற மருந்தெல்லாம் கொடுக்கறதில்ல. இது நேச்சுரலாக விளையிறது தான். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா எனி டைம் நம்ம ஒரு பெரிய மைனஸ் இருக்குது இதில். ஒரு செடி அதிகமாக காய் கொடுத்துட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு சத்து பற்றாக்குறை வரும். ஓகேங்களா? ஃபெர்டிலைசர் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு செடி சூப்பராக நம்மளுக்கு காய் கொடுக்கும். அதனுடைய ஹீல்டு கொடுக்கும். ஓகேங்களா? ஆனால் நாம் அப்படிலாம் இல்லைங்க. நேச்சுரலாக என்ன வளருதோ அந்த மாதிரி நம்ம இயற்கை மாட்டுடைய தொழு உரம் மட்டும்தான் கொடுக்குறோம். மற்றபடி நம்ம எந்த உரமும் இந்த மாங்காய் செடிக்கெலாம் கொடுக்கறது கிடையாது. ஓகேவா? நாம் இப்போ ஸ்பெஷலாக கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி இந்த பிளாக்காக காஞ்சிருக்கு பார்த்திங்களா? இது எல்லாமே இப்போது ஜஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி பூ இருந்தது தான். மாங்காய் பூவோடு இருந்தது. இந்த மழைக்கு ஃபுல்லாக எல்லாமே கொட்டிடுச்சு. மழை சீசனில் மாங்காய் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய டேமேஜ் ஆகும். ஓகேவா? அந்த மழைத்துளிகள் வேகமாக படும்போது காய் டேமேஜ் ஆகும். இதுதான் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. இது ஒரு 4 அடி இருக்கும். ஓகேவா? இந்த செடி ஒரு 4 அடி இருக்கும். ஓகே. இந்த மாதிரி மட்டும் தான் பாருங்கள். இதுலேயும் சிலந்தி கூடு கட்டியிருக்கு. ஓகே. நிறைய 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 விஷயங்கள் நம்ம தோட்டமாக நம்ம பண்ணும்போது தெரியுங்க. பாருங்கள், நம்ம மாங்காய் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். பாருங்கள், ஃபுல்லாக பால் பட்டு அதில் ஈஸியாக டேமேஜ் ஆகும்போது மேலே ஸ்கின் டேமேஜ் ஆகும்போது பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் மாங்காய்க்கு. ஓகே, எல்லா ஃப்ரூட்டுக்குமே இருக்கும். அது பாருங்கள், வேஸ்ட்டாக போச்சு. ஓகேங்களா? இந்த சீசனில் இந்த மழை இல்லைன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய மாங்காய் கிடச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்திங்கன்னா இந்த மரம் ஃபுல்லாக பூ இருந்திருக்கும். பாருங்களேன், அது மேலே பாருங்கள் எவ்வளோ டேமேஜ். மலைத்துளி தான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வேஸ்ட் ஆகலை. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா மாடி தோட்டம்லாம் வைக்கிறீங்களா? மாடி தோட்டத்துக்கு ஒரு அருமையான வெரைட்டி தான். நிறைய பேர் நான் அந்த தோப்பு பற்றி வீடியோ போடும்போது சொல்லியிருக்கீங்க. நாட்டு செடினா லைஃப் இருக்கும், ஹைப்ரிட்லாம் லைஃப் இருக்காதுன்னு உண்மைதாங்க. ஓகேவா? நாட்டு செடி வளர்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும். ஓகே, 5 வருஷம் கழித்து தான் நம்மளுக்கு ஈல்டே கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிற அந்த பொறுமை இப்போ மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு வருது. ஓகேங்களா? நம்ம செடி வைக்கும் போதே நம்ம செடி வைக்கும் போதே காய் இருக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட் தான் இப்போ மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. ஓகேவா? நாங்கள் அப்படிலாம் பிளான் பண்ணிலாம் வைக்கல. நாங்கள் ஒரு நர்சரியில் எவ்வளோ வெரைட்டி இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் மண்ணில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணுறோம். அதில் எது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு தெரியாததுனால நாங்கள் எல்லா வெரைட்டியுமே நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நாட்டு வெரைட்டியும் இருக்குது, ஹைப்ரிடும் இருக்குது. ஓகேவா? மாஞ்செடி ஆனால் நாட்டு செடியெலாம் வைக்கல. ஐ மீன் நம்ம லோக்கல் வெரைட்டியே கிடையாது. மாங்காய் ஃபுல்லாக ஆந்திரா வெரைட்டி உங்களுக்கு ஒரு மாமரம் மேங்கோ ஃபார்மிங் சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கம்ப்ளீட்டாக நம்ம கேள்விப்படாத பேராக தான் நிறைய இருந்துச்சு அதில். ஓகேவா? நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பெங்களூரா பாருங்கள் எவ்வளோ அடிபட்டுருக்கு பாருங்கள். பெங்களூரா, செந்தூரா, நீலம், மல்கோவா, அல்ஃபோன்ஸா, இந்த மாதிரி சக்கரைக்குட்டி, இந்த மாதிரி வெரைட்டி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா லங்ரா, ஹிம்சாகர், கேசரி, ஹிமாம் பசந்த், அப்புறம் ஸ்வர்ணரேகா, இதெல்லாம் அமரப்பள்ளி, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான பேர் தான். இது காய் கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். அந்த விஷயத்தில் ஸ்வர்ணரேகாவும்
நம்மளுக்கு ஹிமாம்பசந்த் வந்து லாஸ்ட் இயரே கொடுத்துச்சு நல்லா. ஆனால் அதுவுமே சூப்பர் வெரைட்டிங்க, நிறைய காய், மரம் ஃபுல்லாக காய். ஓகேவா, இது வந்து தாய் ஆல் டைம். ஓகேவா, தாய் ஆல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் 2 அடி செடி தான் இருக்கும். அது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பயங்கரமாக காய்ச்சிருச்சு, நிறைய காய் விட்டது. இப்போ வந்து நம்ம இப்போ தான் ஓட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி காய் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வீட்டு தோட்டம், வீட்டில் வந்து கொஞ்சமாக இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த செடி வளர்க்கலாம். ஏன்னா பெரிய அளவு மரம் ஆகிறதுக்குலாம் இது வயசாகும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது பாருங்கள், இதுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இதில் எவ்வளோ வந்து பூ வச்சு பிச்சு விழுந்துட்டுருக்கு பாருங்கள். இதுதான் இந்த வெரைட்டினுடைய ஸ்பெஷல். ஓகேவா, இந்த தாயால் டைம் பற்றி நான் ஃபுல் வீடியோ போடணுன்னு நினச்சேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகேவா, வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு வெரைட்டி இது. ஓகேவா, உங்கள் வீட்டு தோட்டத்தில் என்ன டைப் மரம் வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு எந்த டைப் மாங்கோ வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ ட்ரீ வளர்க்க முடியுமோ அவ்வளோ, ஒரு சின்ன ஒரு பிளான்ட்னா கூட வளங்க. ஓகேவா, அது கொடுக்குற காற்று வந்து நமக்கான காற்று, நாம் சுவாசிக்கிற காற்று. ஓகேவா, அதுக்காகவாவது நீங்கள் தயவுசெய்து செடிகளை வந்து நிறைய வளர்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ண முடியலனாலும் ஜஸ்ட் ஒரு லைக் கொடுங்க. ஓகேங்களா, நம்மளுடைய தாய் ஆல் டைம் மேங்கோ வந்து இவ்வளோ தாங்க. நம்ம 30 செடி தான் வச்சுருக்கோம். ஓகேவா, தேங்க்யூ.